மோசே பாருங்க, மோசே ஏற்கனவே 40 வயசுல ஜனங்களால தள்ள ரிஜெக்ஷன் நிறைய பார்த்த பர்சன் யாருன்னா மோசே. ஜனங்க ஒன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்ட்டாங்க. மோசே போயிட்டார். 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பேசுறார். மோசே வா, நான் அனுப்புறேன். இல்ல ஆண்டவரே, வேற யாரையாவது அனுப்புங்க. வா மோசே, வா மோசே, வா மோசே. மோசே கூப்பிட்டு வரார். நேர மோசே பார்வோன்ட்ட போறான். பார்வோன் உன் தேவன் யாருன்னு சொல்லிட்டு துரத்துறான். அகைன் ரிஜெக்ஷன். துரத்திட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஜனங்களுக்கு கொடுத்த வைக்கோலையும் கொடுக்காம பிடுங்கி வச்சுட்டான். பிடுங்கி வச்சதும் ஜனங்கள் வந்து மோசையை பார்த்துட்டு நல்லா போயிட்டு இருந்து வந்தான் பைபிளை தூக்கிட்டு. அதோட போச்சு எங்களுக்கு பிரச்சனை. அகைன் ரிஜெக்ஷன். மீண்டும் தள்ளப்படுகிறான். இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். ஆண்டவரே, யாத்திராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பா? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படிங்கிறான். விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுகிறான் என்றால் அங்க அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர், இதுக்கு நான் சரியான பர்சன் கிடையாதுப்பா. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கல. நீங்க அழைப்பெல்லாம் பெருசா இருக்கு. நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த இப்படிப்பட்ட ரிஜெக்ஷன் வரும்போது நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். என்ன தெரியுமா? எனக்கு கிருபை கிடையாது, எனக்கு திறமை கிடையாது, நான் அதுக்கான பர்சன் கிடையாது, எனக்கு அந்த தாளந்தெல்லாம் கிடையாது, என்னால் அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவ்வளோ பார்வோன்னு தள்ளுறான், எதிரி தள்ளுறான். எதிரி தள்ளினாலும் ஜனங்க வந்து சப்போர்ட் பண்ணல. பரவாயில்ல மோசே, ஜனங்களும் வந்து நிக்கிறாங்க. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 11வது வசனத்தை பாருங்கள். 6:11. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் 10வது வசனம். 10வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி 9 வாசிங்க. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடி. மோசேக்கு செவி கொடாமற் போயிட்டாங்க, காது கொடுக்கவே இல்லை. இப்பதான் மோசே சொல்றாரு, ஆண்டவர், நான் விருத்த சேதனம் இல்லாத ஒரு நாள் சொல்லி எனக்கு அந்த கிருபையெல்லாம் கிடையாதுப்பா. ஆரோன் சொன்னா கூட கேட்பாங்க, எனக்கு அந்த கிருபையெல்லாம். நல்லா புரிந்து கொள்ள, அழைத்தவர் கர்த்தர். உலகம் ஒன்னு தள்ளுறதை வைத்து கிருபை தருகிறவர் அல்ல. இது தேவனுடைய தீர்மானம். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். நம்ம பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளே டிசைட் பண்ணிடுறோம், இல்ல